ஹாய் குக்கு ஃபேமிலி. நேற்று ஈவினிங் மெரினா பீச் போயிருந்தோம். ஸோ பீச்சுக்கு போறதுக்கு ரெண்டே ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்னு என்ஜாய் பண்றது, இன்னொன்னு கண்டிப்பா மீன் வாங்குறதுக்காக மட்டும்தான். பீச்சுக்கு போறோம்னு பிளான் பண்ணிட்டா போதும், உடனே கவரெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிடுறது, மீன் கிடைச்சா வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. நேற்றும் அதே மாதிரி தான் போனோம், எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு பட்டினப்பாக்கம் சைடு போனோம். உள்ள ஒரு பெரிய மார்க்கெட் வச்சுக்கோங்க, அங்கே நாங்கள் போய் பார்த்தோம், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இல்லை. ஸோ வந்துட்டு ரோட் சைடு நிறைய வலையில இருந்து பிடிச்ச மீனெல்லாம் வந்து வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்த்தப்ப நேற்று ஃபுல்லாமே சங்கரா மட்டும்தான் இருந்துச்சு, அதுதான் நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அப்புறம் அங்கே போனாலே ஒரு 100ல இருந்து ஒரு 200க்குள்ளதான் எப்பவுமே வாங்கிட்டு வருவோம். நேற்றுமே வந்து சங்கரா வந்து கூர் தான் வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. 150க்கு வாங்கிட்டு வந்தோம், அதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ஸோ நேற்று நைட்டே அங்கேயே வந்து வெட்டி எல்லாமே கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இதை வந்து குழம்பு வச்சுட்டு கொஞ்சமா அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் மீன் குழம்புக்கு முக்கியமானது நல்லெண்ணெய் தான், அதை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா கடுகு, சோம்பு, அப்புறம் வெந்தயம் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணிட்டு அப்புறம் 10 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் நல்லா வாசமா இருக்கும் அது, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா இப்போ எண்ணெயில வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் புளிக்கரசலை ஊற்றி மிளகா பொடியெல்லாம் போட்டு நம்ம குழம்பு நல்லா கொதிக்க விட்டு கடைசி ஏன்னா சங்கரா மீன் வந்துட்டு சீக்கிரமே உடஞ்சிரும். அதனால அது வந்து கடைசியா கொஞ்சம் பார்த்துதான் பண்ணும். ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 8 மினிட்ஸ்க்குள்ள மட்டும் அது வெந்தா போதும், அதுலேயே வந்து ஓவரால் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போலாம் வர வாரத்துல 3 நாள் வந்து மீன் குழம்பா தான் இருக்குது நம்ம வீட்டுல. சொல்லப்போனா கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாரத்துல 7 நாளுமே மீன் குழம்பு தான் சாப்பிடுறாங்க. எப்படி சாப்பிடுறாங்கன்னே தெரியல. அவங்களுக்குலாம் வந்து டேஸ்ட் பழகி போயிருக்கும், சளிச்சு போயிருக்கும்ல, இருந்தாலும் எப்படி சாப்பிடுறாங்கன்னு எனக்கு புரியல. நல்லா வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னா நானே போய் கமெண்ட் பண்ணி கேட்கணும்னு நினைப்பேன், எப்படிங்க 7 நாள் சாப்பிடுறீங்க அப்படின்னு. ஆனா என் வீட்டுக்காரர்லாம் கொடுத்தோம் அப்படின்னா 4 தவறாம சாப்பிடுவாரு. ஏன்னா அவரும் ஒரு மீன் பிரியர் தான், நானுமே சாப்பிடுவேன். பட் நான் வந்துட்டு மட்டனும் வேணும், சிக்கனும் வேணும், மீனும் வேணும், அந்த மாதிரி வாரத்துல 7 நாள்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கொடுத்தா நான் ஃபுல் கட்டுவேன். எனக்கு வந்து மீன் குழம்பு மண்பானையில செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. ஒரு தடவை மண்பானை ஒன்று வாங்கினேன், அது இதுதான். இது ஒரு 250க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 8 மந்த்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் இதுல சமைக்கவே இல்லை. இது வாங்கிட்டு வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணியும் 3 நாள் ஊற்றி வைக்க சொல்றாங்க. ஃபுல்லா ஊற்றி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் இந்த ஒரு மாதிரி ஒரு மண்ணோட ஸ்மெல்லு வருதா, அதனால பயந்துட்டு இப்போ வரைக்கும் சமைக்காம இருக்கு, ஏதாவது வெடிச்சு போயிருமோ என்ன அப்படின்னு. இதுல மேற்கொண்டு என்ன பண்ணணும், இல்ல மறுபடியும் தண்ணியை ஊத்தி பண்ணணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏதாவது சும்மாவது வச்சு ட்ரை பண்ணலாம் பாக்குறேன், வெடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல யூஸ் பண்ணாம இப்போ வரைக்கும் அப்படியே புதுசா இருக்குது. ஸோ ஆல்ரெடி 3 நாள் ஊற வச்சுட்டு எகெயின் ஊற வைக்கணுமா, இல்ல நார்மலாவே நம்ம யூஸ் பண்ணாலே இந்த மண் வாசம்லாம் போயிருமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுல ஏதாவது ஒரு மீன் குழம்பு வச்சு நான் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். மீன் குழம்பு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. ஆனா மீன் குழம்புக்கு எப்பவுமே சாதம் விதையா இருந்தா தானே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ நானும் இன்னைக்கு அப்படிதான் வடிச்சு வச்சிருக்கேன், நல்ல விதையா இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்பெஷல் சங்கரா மீன் குழம்பு. ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ் தான் வந்து கொதிக்க விட்டேன், ஏன்னா சின்ன மீனில் உடஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்ம வீட்டு லஞ்ச் இன்னைக்கு இதுதான். உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்.